ஹாய் ஆல், இந்தியன் பேங்க் எல்பிஓட அப்ளிகேஷன் ரீபிரிண்ட் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தான் யூடியூப்ல ஒரு கமெண்ட் பார்த்தேன். விஜயலட்சுமி அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் பேங்கோட அப்ளிகேஷன் ரீபிரிண்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இது எல்லாருக்குமே கன்வே பண்ணுறதுக்காக வீடியோவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை மேக் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் ரீபிரிண்டிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறது, உங்களோட அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓபிசி சப்போஸ் இப்போ தான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து லாஸ்ட் டைமில் கிடைக்கல அப்படின்றவங்க அதை அப்ளை பண்ண அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் எடுத்துருப்பாங்க. மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அவங்களுக்குலாம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, மற்ற எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த சர்டிஃபிகேட்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸில் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நல்லா பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நல்ல ஓப் இருக்கும். சரிங்களா, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க, தெரிஞ்ச முகங்களாக தான் இருப்பாங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சில 1 or 2% தான் இடையிருந்து அது மேபி ஏதாவது வந்திருக்கலாம். ஓவராக திங்க் பண்ண வேண்டாம். என்ன சொல்கிறது, நிறைய பேர் அப்ளை பண்ண ஒரு அப்ளிகேஷனுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் செலக்ட் ஆகி வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனாலேயே நீங்கள் வந்து கெத்தாக பண்ணிட்டு வரலாம். மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்கிறது, நல்லா பண்ணியுமே ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன், நார்மலைசேஷன் ஃபேக்டர் அப்படி இப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லா இன்டர்வியூ பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட்.